ஹாய், பின் குஷன் செய்யலாங்களா? இது பால் பின்ஸ்க்காக நம்ம பண்ணுறது. அதுக்கு நான் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜூட் மெட்டீரியல் மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்கொயரில் கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எதாவது திங்ஸ் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 4 டைப்ஸில் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஷேப்பு அட்டைன் ஆகலை நான் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ஸ்டிச்லேயும் பண்ணலாம். நான் கையில் தான் தைக்க தெரியும்னா அதுலேயும் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அப்போ டர்ன் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா மிஷினில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதில் கிளாத்தும் வைக்கலாம். நல்லா பிசுறான். நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் குத்தி எடுக்கிறதுக்கு, டக்கு டக்குன்னு வராது. அதனால் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். நீங்கள் அதே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சுடி ஷர்ட்டுக்குள்ளெல்லாம் வச்சு வரும்ல, அந்த மாதிரி காட்டன் அந்த மாதிரி ஸ்பாஞ்சும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நான் அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு திக்காக இருக்கணும். அந்த இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸை வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சிலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேண்ட் ஸ்டிச்சிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹேண்ட் ஸ்டிச்சில் பண்ணேன். அதை கம்ப்ளீட்டாக வந்து எம்மிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எம்மிங் ஸ்டிச் என்னன்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைப்பில் இருக்க எம்மிங் ஸ்டிச்சஸ் போட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போயும் அந்த ஷேப் வந்து லுக்காக இல்லை, ஒரு டிசைனர் வச்சுருக்க மாதிரி இல்லை. அப்படிங்கிறக்காக ஒரு லுக்குக்காக நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதை நான் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே லாக் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளன் த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உள்ளன் த்ரெட்டில் வந்து பெரிய நீடில் வச்சு கோர்த்து, நம்ம சின்ன நீடிலில் கோர்க்க முடியாதுன்னு பெரிய நீடில் எடுத்து அதில் வந்து இந்த கலருக்கு இது டார்க்காக தெரியும். நான் இந்த கலரை உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் ஓகே. கிளாத்தும் அதே மாதிரி உங்கள் சாய்ஸ் தான். காட்டன் ப்ரிஃபரபிள். மற்ற எதுவுமே வந்து உங்களுக்கு பின் இன்செர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாகும். அதனால் இது சென்டரில் பார்த்துட்டு நான் சென்டருக்கு இது விட்டு எடுக்கிறேன். அது கரெக்டாக அந்த 4 பாக்ஸ் டைப்பில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது தான். சென்டர்லேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை மட்டும் அலைன் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு 4 பக்கம் முடித்ததுக்கப்புறம் அந்த 4ல் 2 அதுக்கு சென்டர் எடுத்து டோட்டலாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வந்துடும். அந்த இதையே நாட் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக அதை நாட் போட்டு நான் வெளியே வராத மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் சென்டர் வந்து டிஃபைன் ஆகி தெரியணும், இதுதான் ஃப்ரண்ட்டு அப்படின்னு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 4 பீட்ஸ் எடுத்து சென்டரில் வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த டெக்கரேட்டிவாக இருந்தால் இதுதான் ஃப்ரண்ட்டு